அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/1/2026 வெள்ளிக்கிழமை, மூலம் நட்சத்திரம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள். அன்பர்களே, கிருத்திகை 2, கிருத்திகை 1ஆம் பாதம் வரை மேஷம், 2, 3, 4 இந்த பாதங்களெல்லாம் ரிஷபத்திற்கு வரும். ஆக இந்த நட்சத்திரத்தின் பாதம் இருக்கும் வீடு சுக்கிரன் வீடு. சரி, கிருத்திகை 2ஆம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்தில் எங்கே இருக்கும்? மகரத்தில் இருக்கும். மகரம் யாருடைய வீடு? சனியுடைய வீடு, சனியின் ஆட்சி வீடு மற்றும் சர வீடு. இப்பொழுது இவைகளையெல்லாம் கூட்டி இணைத்து சேர்த்து ஒரு உருவம் தர வேண்டும். அதுதான் இந்த கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு சரியாக இருக்கும். இந்த 2ஆம் பாதம் எப்படிப்பட்டது? எல்லோருமே உழைப்பார்கள். உழைக்காத, அதாவது உபயோகப்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த உலகில் இல்லை. சாப்பிடுவது என்று சொன்னாலும் அது கூட ஒரு உழைப்பு தான். பேசுவது உழைப்பு தான். கண் சிமிட்டுவது கூட ஒரு உழைப்பு தான். நீங்கள் உங்களை அறியாமலேயே ஏதேனும் ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். இது மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு சிலருடைய உழைப்பு உன்னதத்தை தருகிறது. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய முறையில் மிக சரியாக செய்து பெரும் பலனை அடைவார்கள். யார் அவர்கள்? இந்த கிருத்திகை 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள். 10க்கு உடையவன் யாரோ அவன் கிருத்திகை 2ஆம் பாதம் நட்சத்திரம் ஏறினான் என்று சொன்னால் அவர்கள் வாழும் நாட்களில் அவர்களை யாரும் போதுமான அளவு உழைக்கவில்லை, உழைப்பால் தோல்வி அடைந்தார் என்று சொல்லவே முடியாது. ஒரு வேலையை செய்யும் முன்பே இது இப்படித்தான் முடியும், இந்த வழியில்தான் செல்லும் என்பதை மிக மிக தெளிவாக அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு நுண்ணறிவு இவர்களுக்கு பிறப்பிலேயே வந்தது. ஆக ஏதேனும் ஒரு விஷயம் நல்லபடியாக நடப்பதற்கு நாம் உழைக்கின்ற போது அந்த உழைப்பு வீணாகாமல் இருப்பதற்கு இவர்களுடைய உதவி மிக மிக தேவைப்படும். அத்தகைய ஒரு அமைப்பு உண்டு. ஏனென்றால் சனி என்றால் உழைப்பு. இவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் இடிக்கிறது. என்ன? சபலம் அதிகம். சபலம் அதிகம் என்று சொன்னால் ஒரு வேலையை தொடங்கிய பின்பு அல்ல, தொடங்குவதற்கு முன்பு தேவையற்ற வீண் சபலங்கள் மிக அதிகமாக வந்து இவர்களை அலைக்கழைக்கும். அந்த ஒன்றை மட்டும் இவர்கள் தாண்டிவிட்டார், உடன் இருப்பவர்கள் தாண்ட செய்து விட்டார், இவர்கள் வெற்றி பெறும் அந்த இலக்கை நிச்சயம் அடைவார்கள். நண்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, எந்த ஒன்றையும் சற்று யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள்.
ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு ரகசியத்தை, ஒரு நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் முயற்சியோடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவீர்கள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பேசும் பேச்சில் உங்களுக்கு ஏனோ திருப்தி ஏற்படவில்லை. கவனிக்கத்தக்கது இது. சிம்மராசி அன்பர்களே, நெடு நாட்களாக வராமல் இருந்த ஒரு புகழ் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களது திறமையால், நீங்கள் கற்றிருக்கும் வித்தையால் நடக்க முடியாத ஒரு காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி காட்டும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ஒரு முயற்சியால், கடுமையான முயற்சியால் நிறைந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, புகழ் சேரும் நாள். உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். சொன்னது போல் செய்து காட்டும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய தத்துவத்தில், உங்களது லட்சியத்தில் ஒரு குழப்பம் என்று ஏற்படும். கவனம். மகர ராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய கோணத்தில் வேலை செய்து ஒரு புதிய பாதையில் இன்று நீங்கள் செல்வதாக காட்டுகிறது. கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். நிறைந்த லாபம் உண்டு. உறவு, மனைவி, சொந்தம், நட்பு யாராலோ இன்று அவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்று முடிக்க வேண்டிய உங்கள் வேலையை சற்று கஷ்டப்பட்ட பின் முடிப்பீர்கள். எப்படியோ நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.